பொதுவாகவே ஹேரி ப்ரீட் அப்படின்னா அவங்கள குளிக்க வச்சு ட்ரை பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ஒரு டாகுக்கே. ஸோ அதுலேயும் இந்த சிஜுவெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஹேர் ரொம்ப லேஸாக இருக்கும், சன்னமாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நார்மலாக எங்காவது தண்ணியில் பட்டுருச்சு அப்படின்னாலே சிக்கு விழுந்துடும். டெய்லி கம்பல்சரி சீவணும் இல்லைங்களா? கோம் பண்ணியே ஆகணும். ஒரு தடவையாவது பண்ணணும். பண்ணலை அப்படின்னா சிக்கு விழுந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதுவே இதுக்கு இந்த மாதிரி குளிக்க வச்சு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம டோராக்கு வந்து 6 பப்பீஸ் இருந்துச்சு. ஸோ 6 பப்பியும் குளிக்க வச்சு ட்ரை பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணி எப்பாடா அப்படின்ட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சிஜு வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரை பண்ணி எடுக்கிறதே. இதில் 1 இல்லை 2 இல்லை 6 பப்பி. நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியாக ஒன்றையும் ட்ரை பண்ணி குளிக்க வச்சு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க. அதோ இந்த மாதிரி இருக்கணும், ஃபுல் ட்ரையில் இருக்கணும். நம்ம வந்து ட்ரையர் போட்டோன்னா அப்படியே முடி ஸ்கின்னு தெரியணும். அந்தளவு ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பப்பியாக ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இந்த பப்பீஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே என்ன சொல்கிறது வாங்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மெமரிஸ். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ பாருங்கள் 6 பப்பீஸும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.